பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசனோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனா கல்பாத்தி வந்து நம்ம எஸ்டிஆரோட அடுத்த லைனப்பை பற்றி அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு அப்டேட்டும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரசன் வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நைட் ஷெடியூலான நேற்று வந்து அந்த ஃபோட்டோவை நம்ம சிலம்பரசன் இப்போ வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த படத்துக்காக 2 மாதம் வந்து நைட் ஷெடியூல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் பிளாக்கை வந்து பக்காவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே வந்து அந்த ப்ரோமோலேயே வந்து நைட் ஷெடியூலுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே நைட்டில் தான் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு அவர் வந்து நடந்து வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அதை தான் வந்து அவரோட கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால் ஒரு வேறு லெவல் சம்பவம் கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் வேறு ஏற்கனவே வந்து வடசென்னை யூனிஸ்குள்ளே வேறு வருது. அதனால் ஏற்கனவே இருக்க அந்த ஆண்ட்ரியோட கதாபாத்திரம், அப்புறம் வந்து சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த படத்துலையும் வந்து கண்டினியூ ஆக போகுது. இதனால் இந்த படத்துக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்மளோட எஸ்டிஆரோட 51th மூவி. இந்த படம் வந்து நம்மளோட அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் நம்மளோட எஸ்டிஆர் அவர்கள் லீடோட ப்ளே பண்ண போகிறாங்க. நம்ம அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே ஓமை கடவுள்னு ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அப்புறம் டிராகனும் ஒரு நல்ல படமாக இருந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு படமாக இருக்க போது. குறிப்பாக சொல்லணும்னா லவ் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு இதே கொடுத்துருக்காங்க. மன்மதனுக்கு அடுத்து ஒரு ரொமான்டிக் படமாக நம்மளோட எஸ்டிஆர் கெரியரில் அமைய போகுது. அதனால் எஸ்டிஆரோட அடுத்தடுத்த லைனப் அவரோட ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டிங்கோட ஒரு வேறு லெவல் படமாக இருக்க போகிறதா தெரியுது. நம்ம அரசனை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து சம்மரில் தான் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் அப்டேட் கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரசன் படத்தை பற்றியும் அவரோட அடுத்த படமான எஸ்டிஆர் 51 படத்தை பற்றி உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.